லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக பயன்படுத்தினா நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி சரி பண்ணணும் தெரியணும்னா வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். டிவி, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் போன்ற கேட்ஜெட்ஸை அதிகமாக பயன்படுத்துறதால அதுலேருந்து வர ப்ளூரேஸ் நம்ம கண்களை மட்டும் பாதிக்காமல் நம்ம ஸ்கின் செல்ஸையும் டேமேஜ் பண்ணி ஏஜிங் ப்ராசஸை அதிகமாக்குது. அப்படின்னா சீக்கிரமாகவே வயசான தோற்றம் ஏற்படுது. ஒரு ஆராய்ச்சியில் ப்ளூ லைட்ஸில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆன ஃப்ரூட் ஃப்ளைஸ் ஆய்வு பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ப்ரொடெக்டிவ் ஜீன் அதிகமாக இருந்ததாகவும் அதுக்கு காரணம் சக்சினேட் அதிகமாகவும் குளுட்டமேட் கம்மியாகவும் இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது செல்கள் சப் ஆப்டிமல் லெவலில் வேலை செய்கிறதால செல்களில் ப்ரீமெச்சூர் டெத் ஏற்படுது. இதுவே ஏஜிங் ப்ராசஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்து கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதால மென்டல் ஹெல்த் பாதிப்பும் போஸ்டர் டிஃபெக்ட்ஸும் வருது. இந்த ப்ளூ லைட்டை நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய லைட் ஸ்பெக்ட்ரம் தான். இது லைட் எமிட்டிங் டயோடு, அதாவது எல்இடி பிரின்சிபல் மூலமாக ஒர்க் பண்ணுற டிவைசஸ் ஆன கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃப்ளாட் ஸ்க்ரீன் டெலிவிஷன், மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் இது போன்ற கெட்ஜெட்ஸில் மட்டும் இல்லாமல் இயற்கையான சன்லைட்லேயுமே இருக்குது. இது அதிக சக்தி வாய்ந்த ஷார்ட் வேவ் லென்த் லைட். வழக்கமாக நம்ம கார்னியா மற்றும் லென்ஸ் அல்ட்ராவயலட் ரேஸை கட்டுப்படுத்தி ரெட்டினாவை பாதுகாக்க உதவி பண்ணோம். ஆனால் கார்னியா லென்ஸால் ப்ளூ ரேஸை கட்டுப்படுத்த முடியறதில்ல. அதுவும் நம்ம ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் 10 to 12 ஹவர்ஸ்க்கும் மேலே ஆன்லைன் ஸ்டடீஸுக்கு இந்த கேட்ஜெட்ஸை பயன்படுத்தும் போது பாதிப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ளூ லைட்ஸால் சீக்கிரமாகவே வயசான தோற்றம், கண் பார்வை பிரச்சனைகள், இரவில் ரொம்ப நேரம் கேட்ஜெட்ஸை பயன்படுத்துறதால தூக்கமின்மை, தலைவலி போன்ற பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் நன்மையும் இருக்கவே செய்யுது. அது என்னென்னா, நம்மளை அலர்ட்டாக இருக்கவும், நம்ம மெமரியை பூஸ்ட் பண்ணவும், காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அதாவது அறிவாற்றல் செயல்பாடை இம்ப்ரூவ் பண்ணவும், ஆக்னி அதாவது முகப்பரு போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணவும் உதவுது. இந்த ப்ளூ லைட்ஸால் ஏற்படுற பாதிப்பு குறைய 20-20-20 ரூல்ஸை பயன்படுத்தலாம். அதாவது 20 நிமிஷம் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் 20 அடி தூரத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை 20 செகண்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ண கண்டினியூ பண்ணலாம். அப்படி பண்ணுறதால ப்ளூ லைட்ஸால் கண்களுக்கு ஏற்படுற பாதிப்பை கொஞ்சம் குறைக்கலாம். அதுபோக நம்ம ஸ்கின்ல நடக்கிற ஏஜிங் ப்ராசஸை பாதுகாக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளான பச்சை கீரைகள், கிரீன் டீ, டார்க் சாக்லேட்ஸ், ஆப்பிள், டொமேட்டோ, கிரேப்ஸ் போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம். தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தலாம். கூடவே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். ஆன்டி ப்ளூரே அல்ட்ராவயலட் ப்ரொடெக்டட் கிளாஸையும் பயன்படுத்தும் போது நம்ம கண்களுக்கும் நல்லது. இப்போ இந்த வீடியோவையே நீங்கள் ஏதாச்சும் கேட்ஜெட்ஸ் மூலமாக தான் பார்த்துட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த கேட்ஜெட்ஸோட பயன்பாட்டை தவிர்க்க முடியாததாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.